ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து மீன் வறுவல் தான் செய்ய போகிறேன். இது வந்து நெய் மீன், அப்புறம் மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவரு, அரிசி மாவு, மசாலாத்தூள், மஞ்சள் பொடி, உப்பு, லெமன். நான் எப்போவுமே இதுதான் சேர்ப்பேன். எண்ணெயில் வந்து மசாலா பிரியாமல் நல்லா வறுத்து எடுத்துருவேன். இந்த மெத்தடு தான். கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் அதிகமாக சேர்ப்பேன், அரிசி மாவு கொஞ்சம் கம்மி தான். எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே ஊற வச்சாச்சு. 1 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு இன்றைக்கி. போன டைம் கொஞ்சம் உப்பு அதிகமாகிடுச்சின்னு வீட்டில் எல்லோரும் சொன்னாங்க. அதனால் அந்த டைம் உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டேன். அதனால் உப்பு கம்மியாகிடுச்சு. எங்கள் அக்கா வந்து அந்த மீன் சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவளுக்கு ஆம்பைட்டும் அப்பளமும் பொரித்தேன். அப்புறம் கொண்டு போய் கொடுத்தேன். எங்கள் அக்கா சரி நான் சாப்பிட்டுக்குவேன், வறுத்தது தானே. இது வந்து பழைய பிரியாணி, கிறிஸ்மஸ் பிரியாணி. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், அதை எடுத்து தான் இப்போ சூடு பண்ணியிருக்கேன். பெரிய பொண்ணுக்கு கொடுத்தேன். பெரிய பொண்ணு காலேஜ் லீவு, எக்ஸாம் முடிஞ்சு. பழைய பிரியாணி மீன் வறுவல் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு. அதாவது பிரியாணி வந்து எங்கள் பிள்ளைங்களுக்கு 2 பேருக்கு தான். அப்புறம் பெரியவங்களுக்குலாம் ஒயிட் ரைஸ், சோறு அதான் செஞ்சுருந்தேன். சாம்பார். சின்ன பொண்ணு 10th ஸ்கூல் வச்சுட்டாங்க, லீவே கொடுக்கல. அவள் ஸ்கூலுக்கு போகிறதுனால காலையிலே சாம்பார் செஞ்சுட்டேன். அவளுக்கு காலையில் ஸ்கூலுக்கு சாம்பார் செஞ்சு கொடுத்தேன். மொத்த மீனே இவ்வளோ தான் இருந்துச்சு. போன முறை சண்டே செஞ்சுட்டு மீதி மீனை வறுவல் செஞ்சது. சேனலுக்கு